விழுப்புரத்தில் கோடை வெயிலையொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தண்ணீர் பந்தலை திறந்து பொதுமக்கள் இளநீர், பழங்கள், தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள், மோர் உள்ளிட்டவை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வழங்கினார். தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து உள்ளதால் மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். அவர்களுக்கு தண்ணீர் வழங்கும் வகையில் இன்று முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சண்முகம் விழுப்புரம் நகர பகுதியில் முக்கிய இடங்களில் பழைய பேருந்து நிலையம், காந்தி சிலை, சிக்னல் உள்ளிட்ட பகுதியில் மக்கள் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்தார். முதல் நாளான இன்று மக்களுக்கு இளநீர், பழங்கள், தர்பூசணி மக்கள் வெப்ப சூட்டை தணிக்க குளிர்பானங்களையும் பழங்களையும் வாங்கி அருந்தினர். இதில் நகர செயலாளர் ராமதாஸ், பசுபதி, மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல், மகளிரணி பாக்கியலட்சுமி, பத்மபிரியா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர். வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். அவரை காட்டுமா கையால வாங்குற மாதிரி என்ன நீ வேற பாடிமா அப்படி போய் வாங்கி பாடிமா அப்படி போ பாடிமா அந்த சைடு போ பாடிமா வாட்டர் போட அப்படியே வாங்கலாம்